ரீசென்ட் டைம்ல குழந்தைகள் அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன்னா அது இந்த டீன் டைட்டன்ஸ் தாங்க. எனக்கு இந்த கார்ட்டூன் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூன் இப்ப வரைக்குமே ஒளிபரப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ்ல 2017ஆம் ஆண்டு ஹாட் சாலட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எபிசோட்ல ராபினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீக்கு அடிமையாகி இருப்பாங்க. ஆனா டீ அப்படிங்கிறது பிரிட்டிஷாருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சொல்லுவான். பிரிட்டிஷ் கல்ச்சரை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அமெரிக்கன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் உண்மையான அமெரிக்கனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ராபின் அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் பிரிட்டிஷ்கே போயிட்டு பிரிட்டிஷின் மகாராணியான குவீன் எலிசபெத் கூட சண்டை போடுவான். அப்படி சண்டை போடும்போது குவீன் எலிசபெத் அந்த லண்டன் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரை மெகாஸோட மாத்தி சண்டை போடுவாங்க. அதுக்கு எதிராக ராபின் அமெரிக்கன் நேஷனல் பேரான ஈகிள்ல உட்காந்துட்டு அந்த லண்டன் டவர் மெகாஸோடுக்கு எதிராக சண்டை போடுவான். அப்புறம் குவீன் எலிசபெத் கிட்ட அவன் தோக்குற மாதிரி போவான். அவன் தோக்குற மாதிரி போகும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலைக்கு அவன் கூப்பிடுவான். அந்த சுதந்திர தேவி சிலை வந்துட்டு குவீன் எலிசபெத் கூட சண்டை போட்டு குவீன் எலிசபெத் தோக்கடிச்சிரும். குவீன் எலிசபெத் நான் திரும்பவும் அமெரிக்கா வந்து கைப்பற்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கருகி போயிட்டு கத்திட்டே போவாங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஒரு எபிசோட்ல பிரிட்டிஷார் பெரிதும் மதிக்கக்கூடிய குவீன் எலிசபெத்தை நிறையவே கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதோட பிரிட்டிஷ் கல்ச்சரையுமே அதிகமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷ் கல்ச்சரை விட அமெரிக்கன் கல்ச்சர் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்களை உள்ள வச்சிருப்பாங்க. இது பிரிட்டிஷ் பீப்புளை ரொம்பவே ட்ரிகர் பண்ணிருச்சு. ஏன் யுஎஸ்ஏ யூகேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸே இது ட்ரிகர் பண்ணிருச்சு. இது யூகே அண்ட் யுஎஸ்ஏக்கு இருக்கக்கூடிய உறவையே பாதிக்குது, அதனால இந்த எபிசோட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகே அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. யூகேல இந்த எபிசோட் ஒளிபரப்பப்படவே கிடையாது. அதுக்கப்புறம் யூகே யுஎஸ்ஏ நட்பு நடவடிக்கைகளின்படி இந்த எபிசோட நாங்க யுஎஸ்ஏலயும் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏவும் வாக்குறுதி கொடுத்து இந்த எபிசோட 2017ஆம் ஆண்டு பேன் பண்ணியிருந்தாங்க.